எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸசைஸ் 6.3ல தேர்டில் 5th சம் சொல்லித்தரேன். இது லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு கொஸ்டின் இருக்குது. லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம். Find the local maximum and local minimum. If any of the following functions, find also the local maximum and local minimum values. So third la fifth sum question வந்து f of x equal to x cube minus 6x square plus 9x plus 15. So இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண f dash of x. So x cube differentiate பண்ணா 3x square minus 6x square differentiate பண்ணா 2x plus 9x differentiate பண்ணா 115 வந்து constant differentiate பண்ணா 0 ஆயிடும். So 3x square minus 6 2s are 12x plus 9. So இப்போ f dash of x equal to 0 ன்னு எடுத்துக்கணும் next step. So அப்போ தான் x value கண்டுபிடிக்க முடியும். 3x square minus 12x plus 9 equal to 0. இப்போ 3 காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துக்கலாம். x square minus 4x plus 3 equal to 0. So multiply பண்ணா 3, add பண்ணா minus 1, 3 1s are 3, minus 3 minus 4. So middle term factorization பண்ணி கண்டுபிடிக்கணும். x square minus 4x minus 3x minus 1x இது வந்து plus 3 equal to 0. x வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 3 minus 1 வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 3 equal to 0. So x minus 3 வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 1 equal to 0. So x equal minus 3 equal to 0 na x equal to 3, x equal to 1. இப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இதை நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து f dash of x திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ f double dash of x. ஸோ f dash of x வந்து இங்கே 3x ஸ்கொயர்னு இருக்குது. x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 3 into 2x minus 12. x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. plus 9 constant differentiate பண்ண 0 ஆயிடும். So 3 2s are 6x minus 12. So f double dash of x கண்டுபிடிச்சாச்சு. So இதை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமமாக மினிமமாக யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் லெஃப்ட்டில் ஒரு நம்பர் ரைட்டில் ஒரு நம்பர் எடுக்கணும். இதில் அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் x equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f double dash of 3. So 6 into 3 minus 12. 6 3s are 18 minus 12. 18ல 12 போச்சுன்னா 6. ஸோ பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் வந்தாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு தான் நம்ம செக் பண்ணனால அது வந்து லோக்கல் மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். x equal to 3. ஸோ அந்த வேல்யூ வந்து f of xல தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அது இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ f of x வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. x cube minus 6x square plus 9x plus 15. ஸோ x வந்து 3ன்னு எடுத்துருக்கு போகிறனால f of 3. ஸோ 3 cube minus 6 into 3 square plus 9 into 3 plus 15. So 3 3s are 9, 3s are 27, 3 3s are 9, 9 6s are 54, 9 3s are 27 plus 15. So இது கேன்சல் ஆகிடும். ஸோ 15. இதுதான் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து மினிமம் ஃபங்க்ஷனால் f of x equal to 15. இதுதான் லோக்கல் மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்தது 1க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் வேல்யூ. ஸோ அதை டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 6x மைனஸ் 12. ஸோ 6 into 1 மைனஸ் 12. ஸோ -6 minus 12 minus 6. நெகட்டிவில் வந்திருக்கு. நெகட்டிவில் வந்தாலே லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் அது. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து x equal to 1 தான் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். வேல்யூ வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து f of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். f of x ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. x கியூப்னால நம்ம 1க்கு செக் பண்ணாலும் 1 cube minus 6 into 1 square plus 9 into 1
plus 15. So 1 minus 9 plus 1 10, 10 minus 6 4, 15 plus 4 19. ஸோ இதுதான் வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 19. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 6th சம். g of x equal to x by 2 plus 2 by x. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x greater than 0. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து greater than 0னா பாசிட்டிவில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நெகட்டிவில் வேல்யூ கிடச்சாலும் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, நாட் பாசிபிள்னு போட்டுடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் g dash of x. எக்ஸை 1/2 கான்ஸ்டன்ட்னால அப்படி எடுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட்னால 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/x². ஸோ இதெல்லாம் ஃபார்முலாலே கொடுத்துருக்கேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ x² minus 2 whole divided by 2x². ஸோ வந்து 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட்டு g dash of x equal to 0 எடுத்து x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ x² minus 4 by 2x² equal to 0. இது இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ x² minus 4 equal to 0, x² equal to 4, ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணால் x equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ x equal to -2 நாட் பாசிபிள், ஏன்னா அவங்க கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்க சொன்னால x equal to +2 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமமாக மினிமமான்னு செக் பண்ணணுன்னா டபுள் டேஷ் g dash of இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்வே யூஸ் பண்ணிக்கலாம்னா அது கொஞ்சம் ஈஸி இதில். ஸோ இங்கே 2 இருக்குது. 2க்கு வந்து இந்த பக்கம் நம்ம 1 எடுத்துக்கலாம். ரைட்டில் வந்து x equal to 3. ஸோ g dash of xலேயே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். g dash of x வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், x² minus 4 by 2x². ஸோ x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 minus 4 by 2 into 1². ஸோ 1 minus 4 minus 3 by 2. ஸோ நெகட்டிவில் வருது. இப்போ இதை எடுத்து பார்த்தோன்னா g dash of x x equal to 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3² minus 4 by 2 into 3². 9 minus 4 by 3 3s are 9, 9 2s are 18, 9 minus 4 5 by 18. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தாலே அந்த ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். எந்த பாயிண்ட்க்கு x equal to 2ன்ற பாயிண்ட்க்கு. ஸோ லோக்கல் மினிமம் பாயிண்ட் வந்து x equal to 2. வேல்யூ வந்து g of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ g of x வந்து அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, x by 2 plus 2/x. ஸோ x வந்து நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறதுனால 2/2 plus 2/2. இது 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 plus 1 equal to 2. இதுதான் மினிமம் லோக்கல் மினிமம் வேல்யூ equal to 2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 7th சம். g of x equal to 1/x² plus 2. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா, இதை மேலே கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு x² plus 2 பவரில் -1. இப்போ இது ஈஸியாக இருக்கும். டிஃபரெண்ட் g dash of x equal to இது x power n ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதுக்கு n x power n minus 1 அந்த ஃபார்முலா. ஸோ -1 x² 2 plus 2 -1 -1 அப்புறம் x² டிஃபரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ -1 இது -2ன்றனால டிவிஷன் வந்துடும், x² plus 2 whole square வரும், இங்கே into 2xன்னு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு g dash of x. g dash of x equal to 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ -2x divided by x² plus 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா இது இந்த பக்கம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா x வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 0 இருக்குது, 0க்கு இந்த பக்கம் -1, x equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம், இந்த பக்கம் +1 சப்ஸ்டியூட் பண்ணணும். g dash of xலேயே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ g dash of x வந்து -2x நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்,
divided by x square plus 2 whole square. So x equal to minus 1 இப்போ இதில் substitute பண்ணோன்னா minus 2 into minus 1 divided by minus 1 square plus 2 whole square. So இது minus in minus plus 2 minus 1 square plus பண்ணா 1 1 plus 2 3 3 square வந்து 9. So positive வருது. அடுத்தது x equal to 1 substitute பண்ணி பார்க்கலாம் g dash of xல. So minus 2 into 1 divided by 1 plus 2 whole square. So minus 2 by 3 square வந்து 9. So negative வருது. Positive to negative வந்ததுனாலே that function is local maximum function. ஸோ இது எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ற பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னால அது வந்து லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். வேல்யூ வந்து ஜி ஆஃப் எக்ஸ்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 1 by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றனால இது சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by 0 ப்ளஸ் 2 வந்து 1 by 2. ஸோ இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம். f of x equal to x root of 1 minus x. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவி மெத்தடில் தான் பண்ணணும். 2 டேர்ம் இருக்கிறனால இது u இது வின்னு எடுத்துக்கணும். uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் இதுதான் ஃபார்முலா. யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v டேஷ்னா ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by ரூட் எக்ஸ். அதனால 1 அப்புறமா 1 by 2 root x. அப்புறமா 1 minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. 1 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 ப்ளஸ் வினா ரூட் 1 minus x அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் வந்து மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 root 1 minus x ப்ளஸ் ரூட் 1 minus xன்னு இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது இங்கே 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 1 minus x ரூட் 1 வெறும் 1 minus x தான், ரூட் ரிமூவ் ஆகிடும். ஹோல் டிவைடட் பை 2 root 1 minus x. ஸோ மைனஸ் எக்ஸ் உள்ள 2 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 மைனஸ் 2x whole divided by 2 root 1 minus x. So minus 2x minus x minus 3x plus 2 whole divided by 2 root 1 minus x. இப்போ g dash of x, f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்டெப் f dash of x equal to 0. So minus 3x plus 2 divided by 2 root 1 minus x equal to 0. So இந்த டேர்ம் இங்கே எல்லாமே போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். So minus 3x plus 2 equal to 0 அப்படின்னா 3x equal to இந்த பக்கம் கொண்டு போயிடனா 2 வரும். x equal to 2 by 3. ஸோ 2 by 3ங்கிறது பாயிண்டில் இருக்கிறனால நம்ம வேல்யூ இதை வந்து டபுள் டேஷில் கூட பண்ணலாம். ஆனால் u by v மெத்தடில் போனோன்னா திருப்பியும் பெரிய டம்மாக இருக்கிறனால ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 2 டிவைட் 0.6ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 0.6 நம்பரில் இங்கே இருக்குன்னா இதுக்கு லெஃப்ட்டில் 0.5 எடுத்துக்கலாம், இங்கே 0.7 எடுத்துக்கலாம். இந்த நம்பர் வந்து ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேயே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதுகிறேன். ஈக்குவல் டு மைனஸ் 3x plus 2 divided by 2 root 1 minus x. So 0.5 இதில் x equal to 0.5 substitute பண்ணால் minus 3 into 0.5 plus 2 divided by 2 root 1 minus 0.5. So 5 3s are 15 minus 1.5 இது plus 2 divided by 2 root 1 minus 1 0.5 வரும். So 2 minus 1.5 0.5 divided by 2 root 0.5. ஸோ பாசிட்டிவில் வருது. நெக்ஸ்ட்டு 0.7 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் மைனஸ் 3 0.7 ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 root 1 minus 0.7 7 3s are 21 minus 2.1 plus 2 divided by
2 இன்ட்டு இது 0.3. ஸோ மைனஸ் 2.1ல் 2 போச்சுன்னா மைனஸ் 0.1 டிவைடட் பை 2 ரூட் 0.3. ஸோ நெகட்டிவில் வருது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு இருந்தாலே தட் ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஸோ எந்த பாயிண்ட்க்கு பார்த்தோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2/3னால அந்த லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ் ரூட் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து நம்ம 2/3ன்னு எடுத்திருக்கோம். 1 மைனஸ் 2/3 எல்சிஎம் எடுத்தால் 3 மைனஸ் 2 1/3. ஸோ 2/3 ரூட்குள்ளே 1/3 2/3 ரூட் 3ன்னு இருக்குது. நம்ம இதை வந்து ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 மல்டிப்ளை பண்ணோன்னா 2 ரூட் 3 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 3 3 சார் 9. ஸோ இதுதான் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.